இந்து வந்து கர்ணா கிட்ட என் கழுத்தில் தாலி கட்டினால உங்கள் அண்ணன் சொன்னதுனால இப்போ நான் கேட்குறதும் எனக்கு தேவையானதும் நீ தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், போய் வாங்கிட்டு வா பூஜை பொருளெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் வாங்கிட்டு வந்து கொடுக்க இவங்க சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்றாங்க எல்லாருமே. அப்போ கர்ணாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அக்கா இந்த மாதிரி அந்த இந்து பொண்ணுக்கு சாப்பாடுன்ற மாதிரி கர்ணாவே கேட்குறாரு. நான் அவங்க மாமா கிட்ட தான் கேட்கணும், கொஞ்சம் நேரம் இரு, நான் கேட்டு சொல்கிறேன், அவர் எப்படி கோவப்படுவார் என்னோ தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் பார்த்து மாமா இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு சாப்பாடுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கிருபாகரன் வந்துட்டு சாப்பாடு தானே கொடு, எக்ஸ்ட்ராவாகவே கொடு, நிறைய வேலை வாங்க வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு நல்லா சாப்பிட்டா தானே முடியும், சாப்பாடு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சந்தோஷமாயிட்டு அவங்க போட்டுட்டு வராங்க. கர்ணா உடனே எந்திரிக்கிறாரு. நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இல்லை நானே கொடுத்துறேன்னு அவங்க சொல்ல, இல்லை நீ கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு நேராக இந்து கிட்ட கொடுத்து இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்து உடனே யோசிக்கிறாங்க. அப்போ ஜெயந்தி சொன்னதை யோசிச்சு பார்த்து சரின்னு வாங்கி அவங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்துக்கு கொஞ்சம் கை அடிபட்டிருக்கனால அவங்களால சரியாக சாப்பிடவே முடியல. உடனே கர்ணா வாங்கி ஊட்டி விட்டுறதுக்கு இதை பாரு, எனக்கு வேறு வழி தெரியல, இப்போ நர்ஸ் வந்து பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஊட்டுறதுக்கு வராரு. கரெக்டாக ஊட்டுற நேரத்தில் வந்துட்டு ஜெயந்தியோட தங்கச்சி வந்துடுறாங்க. என்ன மாமா பண்ணிகிட்ருக்கீங்க, நீ தானா, சரி இதெல்லாம் வேணாம் கம்னு இருங்க மாமா, அவளுக்கு ஸ்பூனில் ஊட்டி கொடுங்க, இருந்தாங்க புட்டு மட்டும் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவரும் புட்டு போட ஸ்பூனில் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்து ஒரு பக்கம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு செல்வி கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன்டின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து கர்ணா ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறாரு. அப்புறம் இந்த மாதிரி அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டாங்க, மளிகை கடைக்கு போன இடத்துல அப்பா கோவப்பட்டு தீபாவும் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காருடி அப்படின்னு சொன்னோன்னே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் உடனே ஃபோன் கட் பண்ணிவிட்டு தனியாக வந்துட்டு தீபாக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பேசுகிறாரு. அப்புறம் தீபா கிட்ட பேசணும்னு சொல்ல தீபா வந்துட்டு இங்கே பாருடி, அப்பா பாட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாரு, நானும் எவ்வளோ அவாய்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ண முடியல, இதை பாரு நீ எப்படியாவது வந்து காப்பாற்றிவிடு, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சரிக்கா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிவிட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க நம்ம தீபா. டாக்டர் காலே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே பிஸியாக இருக்கனால. இதை வந்துட்டு கிருபாகரன் வெளியேருந்து பார்த்துடுறாரு. என்ன இவ ஃபோன் பேசிட்டு ஜாலியாக இருக்கா போல, இது இவ்வளோ வேலை வாங்கமே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடச்சி பலன்னு நல்லா வைக்கணும், புரியுதா, க்ளீன் பண்ணி நல்லா இருக்கணும், வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீடு இவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லியே வந்துட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தீபாவுமே வந்துட்டு இந்துவுமே சொல்லிடுறாங்க. ஆனாலும் வந்துட்டு இங்கே தீபாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு யோசிக்கிறாங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணாலும் வந்துட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு பக்கம் நீ உள்ள மாமா வலது கால் எடுத்து வச்சுன்னு சொல்லிட்டு கிருபாகரனோட அப்பா சொல்ல இவங்களும் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே சந்தோஷமாக போகிறாங்க. ஜெயந்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாரு அவங்க ஹஸ்பண்டு. அவங்களுக்கு செக்கப் போகணும்னு சொல்லிட்டு அவங்க பூ வச்சுட்ருக்குது, சாரீ கட்டினது இதெல்லாம் பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து இந்து வந்துட்டு என்ன மனுஷன் இது, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இவ்வளோ கேவலமான நடந்துக்கிறாரேன்னு கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க இந்து ஒரு பக்கம். அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.